பேசுகிறார். ராமதாஸ் வந்து இருளர் சமுதாயத்தை சார்ந்தவர். பிறப்பில் இருளர். வன்னியர் கிடையாது. வன்னியர் கிடையாது. படிப்பில் சொல்லிட்டு இருக்காரு சார். வன்னியர் பாதுகாப்பு நான் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்ற கேள்வி. இப்போ வந்து பிறப்பில் வந்து இருளர், படிப்பில் வந்து பறையர், இப்போ வந்து நடிப்பில் வந்து சத்திரியர், வன்னியர்னு சொல்கிறார். ஸோ இவங்க வந்து 3 விதமான இது இருக்குது. பெரியார் சொன்னார், இந்த நாட்டில் மதம் மாறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, ஆனால் ஜாதி யாரும் மாற்ற முடியாது. ஒரு ஜாதியில் பிறந்தா கடைசி வரலும் சாவர வரலும் அதே ஜாதி தான். ஆனால் ராமதாஸை பொறுத்தவரையில் 3 ஜாதிக்கு மாறிட்டார். இருளராக இருக்கிறாரு, பறையராக இருக்கிறாரு, இப்போ வந்து வன்னியர்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ பரவாயில்ல, சமத்துவமாக தானே சார் இருக்காரு. என்ன சமத்துவம்? என்ன சமத்துவம்? 3 சமுதாயத்தை சார்ந்து வர்றாரு அப்படிங்கும்போது ஒரு சமத்துவ தலைவராக தானே இருக்காரு. சமத்துவ தலைவர் இல்லைங்க, இந்த ஜாதியாக மாற முடியாது. 3 ஜாதியை சொல்லி பழப்பு நடத்துகிறாருன்னு சொல்ல வரேன். ஸோ எதுக்கு நான் இதை சுட்டி காட்டுறேன்னா, எங்களை எல்லாம் ஏமாற்றி இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்க, வன்னியர் சமுதாயத்துக்கு வேலை செய்கிற மாதிரி சத்தியம் பண்ணி ஏமாத்துறீங்க. அந்த காலத்தில் சத்தியத்துக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை இருந்தது. அவர் எல்லாத்துக்கும் தானே சத்தியம் பண்ணார். உங்களுக்கு தெரியும், நிறைய எத்தனை சத்தியங்கள் பண்ணார், போனார், வந்தார்னு. கூட்டணிக்கு முன்னாடி கூட்டணி இல்லை, அவர் ஆரம்ப காலத்தில் ஏமாற்றும் போது கடைசியாக அதிமுக கூட்டணி போது மிகப்பெரிய ஒரு சத்தியம் பண்ணார் சார். ஆமாம், இந்த திமுக இது திராவிட இயக்கங்களோட கூட்டணி இல்லை. எத்தனை தரப்பாக சொல்கிறது உங்ககிட்ட. ஒரு பாண்டு எத்தனை வாங்குறேன், ஒன்றா எழுதி கொடுக்குறேன், இல்லை நாங்கள் எங்கேயும் போக மாட்டோன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 2016 இந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இவர் நிற்கும்போது ஊருக்கு போய் என்ன பண்ணாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. நாங்கள் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறோம், நாங்கள் வந்து மாறி மாறி கூட்டணி வச்சது உண்மைதான், எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, இனி ஒரு அந்த தவறையை செய்ய மாட்டோம். ராமதாஸை அவர் வந்து அன்புமணி ராமதாஸை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவருக்கு வாக்குனிங்கள்லாம் கேட்டாங்க. அது ஊராக போய் மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாற்றம் ஏமாற்றத்தில் முடிஞ்சுது. அது அப்புறம் எப்போது மாதிரி வந்துட்டு கூட்டணிக்கே போயிட்டாங்க. ஸோ இதுவரையில் அவங்க கூட்டணி வச்சது என்பது பச்சோந்திய வெட்கப்படுற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி வச்சாங்க. தேர்தல் வந்து விட்டாலே இவங்க அரசியல் வியாபாரி என்ற நிலையையும் தாண்டி அரசியல் வந்து விபச்சாரியாக விட்டாங்க. 2 பேருக்கும் வெக்கம் இல்லை. விபச்சாரி வெக்கம் அறியாதவள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே என்ன பேசுகிறாங்க, ஏது பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து யாரும் கணித்து விட முடியாது. இப்போ இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னுவாங்க, ராமதாஸ் பேச்சு அப்போவே போச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு என்ன காரணம், நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு நாங்கள் தான் தலைவர். சரி, நாங்களாக வன்னியர் சங்கம் நடத்துகின்ற காலத்தில் அப்போ கட்சி கிடையாது. நான் தான் அதிகாரம் படைத்த ஒரே பதவி பொதுச் செயலாளர் பதவி தான். அப்போ இருக்கும்போது தான் இடஒதுக்கீடுலாம் வந்து தேர்தல் புறக்கணிப்புக்கு அப்புறம் கலைஞர் வரும்போது அவரோட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இடஒதுக்கீடு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ உள்ள இந்த வழக்கு போட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன் 10.5. அப்போ 20, இப்போ 10.5. அதுக்கப்புறம் வந்து